ஹல்லேலூயா. உபாகமம் 2ஆம் அதிகாரம் 7வது வசனம். உன் தேவனாகிய கர்த்தர் உன் தேவனாகிய கர்த்தர் உன் கை கிரியைகளிலெல்லாம் உன் கை கிரியைகளெல்லாம் உன்னை ஆசீர்வதித்து வருகிறார். உன்னை ஆசீர்வதித்து வருகிறார். இந்த பெரிய வனாந்திர வழியாய் இந்த பெரிய வனாந்தர வழியாய் நீ நடந்து வருகிறதை நீ அறிவார். நடந்து வருகிறதை அறிவார். இந்த 40 வருஷமும் இந்த 40 வருஷமும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருந்தார். உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு கூட இருந்தார். உனக்கு ஒன்றும் குறைவுபடவும் இல்லை உனக்கு ஒன்றும் குறைபடவில்லை என்று சொல் என்றார். ஆண்டவர் நம்மை நடத்தி வருகிற தேவன். அவர் ஒன்றும் குறைவில்லாமல் நிறைவாக்குகிற தேவன். ஆண்டவர் அன்று இஸ்ரவேல் ஜனங்களுக்கு செய்த அதே அற்புதங்கள் இன்று நம்ம வாழ்க்கையில செய்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. இந்த உபாகமம் 2ஆம் அதிகாரத்துல 7வது வசனத்துல உன் தேவனாகிய கர்த்தர் உன் கையின் கிரியைகளெல்லாம் உன்னை ஆசீர்வதித்து வருகிறார். அல்லேலூயா. ஆண்டவர் எத்தனை பேர் சொல்லுவீங்க, ஆண்டவர் எனக்கு இந்த வருஷத்துல நான் எதிர்பார்த்ததை விட எனக்கு இரட்டிப்பாய் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவருடைய வேத வசனம் சொல்லுகிறது, அவர் எல்லா கையின் கிரியை ஆசீர்வதிப்பார். நீங்க நல்லா புரிஞ்சுக்குங்க. ஏன்னா ஊழியம் பெருகும் போது, நம்முடைய குடும்ப ஆசீர்வாதம் வரும்போது அநேக தடைகளை பிசாசு கொண்டு வருமா. அதுதான் வேதம் சொல்லுகிறது, உன் கையின் பிரயாசத்தை அவர் ஆசீர்வதிப்பார். உன் கையை ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே இந்த கையை, அதுதான் அப்போஸ்தலர் பேதுருல சொல்றாரு, நம்ம கையை அவருக்கு நேராக உயர்த்தப்படும் போது தேவன் என்ன பண்ணுவார், அவருடைய வரங்களை நமக்கு தந்தருளுவார். அப்ப 2வது காரியம் என்ன சொல்ல வர்றாருன்னா, இந்த பெரிய வனாந்தர வழியாய் நீ நடந்து வருகிறதை அறிவார். ஒருவேளை ஆண்டவரே என் சூழ்நிலைகளை நீங்க பாக்குறீங்க, என் பிரச்சனையை பார்க்குறேன், என் குடும்பத்தில் சமாதானம் இல்லை, என் வேலை ஸ்தலத்தில் சமாதானம் இல்லை, எனக்கு விரோதமாக எழும்புறாங்க, எனக்கு எல்லா பிரச்சனையும் பண்ணுறாங்க, ஆண்டவர் எல்லாவற்றையும் நீங்கள் அறிந்திருக்கிற என்று சொல்கிறீங்கல்ல. சங்கீதம் 139 சொல்கிறாரு, உன் நாவில் சொல் புறவா முன்பே அவர் அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. நீங்கள் என்ன சூழ்நிலை கடந்து போகிறீங்க, எந்த காரியத்து குறித்து வேதனையோடு இருக்கிறீங்களே, ஆண்டவர் எல்லாவற்றையும் மாற்றி புதிய ஆண்டுக்குள்ள கர்த்தர் உங்களை நடத்த போகிறார். அல்லேலூயா. ஆண்டவர் நிச்சயமா ஏதோ ஒரு பெரிய காரியங்களை வருகின்ற வருஷத்துல அவர் செய்ய வல்லவராய் இருக்கிறார். 3வது காரியத்தை நீங்க வாசிக்கும் போது, இந்த 40 வருஷமும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு இருந்தார், உனக்கு ஒன்றும் குறைபடவில்லை என்று சொல் என்றார். நம்முடைய வாழ்க்கையில அறிக்கையிடணும். ஆண்டவரே இது நீங்க செய்தீங்க, நன்றி ஆண்டவரே. எல்லாவற்றுக்கும் நீங்க ஆண்டவரை மகிமைப்படுத்தி கொண்டே இருக்கும்போது தான் கர்த்தர் என்ன பண்ணுவார், அவர் இறங்கி நமக்கு அற்புதங்களை செய்வார். நம்ம நாவில எப்பவுமே குறை உண்டு. என்னத்த ஆண்டவர் எனக்கு செய்துட்டார், ஆண்டவர் நீங்க என்னத்த பண்ண போறாரு, நான் எவ்வளவு உபவாசம் பண்ணேன், எவ்வளவு ஜபம் பண்ணேன், எவ்வளவு காரியத்தை செய்யறேன் அப்படின்னு சொல்லி நம்ம நாவிலே குறை வரக்கூடாது. அதுதான் யோபு வாழ்க்கையில வாசிக்கும் போது அவனுடைய நாவிலே வாயில என்ன வரல, அவன் பாவம் செய்யல, அவன் குறை சொன்னதே இல்லை. பாருங்க, அந்த யோபு தேவனுக்கு பயப்படுகிற ஒரு மனுஷனா இருந்தாலும் தேவன் அனுமதிக்கும் போது அவனுடைய வாயிலிருந்து ஒரு குறை, கர்த்தரை நாமத்தை தூசிக்கிறபடியே அவனுடைய வாயின் வார்த்தை வரல. அதே தான் வேதம் சொல்லுகிறது, நீ சொல்லணும். அது நன்மையானாலும் தீன்மையானாலும் கர்த்தர் நன்மைக்கே செய்வார். எங்க அப்பா இந்த 40 ஆண்டுகளா என்னை நடத்தி வந்தார் அப்படின்னு இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து பேசும்போது, உங்களையும் என்னை தாயின் கர்ப்பத்தில் உருவாக்கி இந்த மட்டும் நடத்தி வந்தவர் இனி வருகின்ற வருஷத்தை இதை பார்க்கலாம் 1000 மடங்கு உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். அல்லேலூயா. அப்போ நம்மளுடைய நாவிலே வாயிலே நம்ம இருதயத்தில் எப்படி நன்றி சொல்லுன்னு ஒரு மனுஷனை குறித்து நம்ம வாசிக்க போகிறோம். லூக்கா 17ஆம் அதிகாரம் 8-19. தேவனை மகிமைப்படுத்துகிறதற்கு, தேவனை மகிமைப்படுத்துறதுக்கு இந்த அந்நியனே ஒழிய மற்றொருவனும் திரும்பி வர காணோமே என்று சொல்லி, மற்ற ஒருவனும் திரும்பி வர காணன் என்று சொல்லி அவனை நோக்கி நீ எழுந்து போ, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். இங்க வேதத்தில் நம்ம வாசிக்கும் போது இந்த ஒரு சம்பவம் நடக்கிறது. ஒருவன் மாத்திரம் உரத்த சத்தத்தோடு, அப்ப பாருங்க நம்முடைய வாழ்க்கையில எவ்வளோ பேர் அற்புதங்களை பார்க்குறாங்க, ஆண்டவருடைய அன்பை ருசி பார்க்குறாங்க. எவ்வளோ ஆண்டவர் இன்றும் ஆண்டவர் நம்ம மேல என்ன பண்றாரு, இரக்கம் உள்ளவராக இருக்கிறார், மனதுருக்கம் உள்ளவராக இருக்கிறார். இங்க ஒரு சம்பவம் நடக்குது, அவருடைய வாழ்க்கையில அதை பார்க்கிறாரு. அப்ப ஆண்டவருடைய இருதயம் எப்படி உடைஞ்சிருக்கு நல்லா யோசித்து பாருங்க. 10 பேர் சுகம் பெறுறாங்க, அதுல ஒருத்த மட்டும் ஆண்டவரை தேடி வந்திருக்கான். அந்த 10 பேர்ல ஒருத்தர் யாரு, நீங்க நான் தான். அல்லேலூயா.
நீங்களும் நானும் தான் கர்த்தர் எனக்கு முக்கியம். அவரு என்ன, நம்ம ஆண்டவர் முன்ன வைத்து அவரை மகிமைப்படுத்துகிற அந்த 10 ஒரு நபராய் கர்த்தர் உங்களே தெரிந்து கொண்டபடியினால் தான் கர்த்தர் மகிமைப்படுகிறார். அப்போ இந்த வேதத்தில் இந்த வார்த்தையில வாசிக்கும் போது, மேலிருந்து வாசிக்கும் போது, அவர் ஒரு கிராமத்தில் பிரவேசித்த போது குஷ்டரோகம் உள்ள மனுஷர் 10 பேர் அவருக்கு எதிராக வந்து தூரத்தில் நின்று, அதுக்கு முன்னாடி இருக்கிற மார்க்கு மத்தேயுல வாசிக்கும் போது சில ஆட்களை கர்த்தர் என்ன பண்ணாரு, குஷ்டரோகியை சுத்தமாக்குறார், கையை வைத்து சுகமாக்குறார். இங்க வார்த்தையால சுகமாக்குறார், இங்க அவனுடைய விசுவாசத்தின்படி சுகமாக்குறார், அவரை நம்பி போகும்போது சுகமாக்குறார். அப்ப பாருங்க, இந்த 10 குஷ்டரோகிகள் தூரத்தில் நிக்கிறாங்க. ஏன் தூரத்தில் நிக்கிறாங்கன்னா, பழைய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா லேவியர் புஸ்தகத்தில் வாசிக்கும் போது அவர்கள் தீட்டு உள்ளவர்கள். இன்னைக்கு அநேகர் வந்து ஐயோ நான் தீட்டு, பாவம் அவர்களை தடை பண்ணுகிறது. ஆலயத்துக்கு போகாதபடி, சபைக்கு போகாதபடி, தேவனை நோக்கி பார்க்க விடாதபடி, அவர்களுடைய பாரம்பரியங்கள், அவருடைய முற்பிதாக்களுடைய சுபாவங்கள், அவர்கள் தூரத்தில் இன்னைக்கு இயேசுவுக்கும் அவர்களுக்கு ஒரு இடைவெளி உண்டு. அல்லேலூயா. அந்த இடைவெளி அதுதான். அங்க பாருங்க, அந்த 10 பேர் தேவனுக்கு தெரியும் அவர்கள் வந்தா சுகமாகவும் தெரியும். ஆனால் அந்த பாவங்கள், அந்த சுபாவங்கள் அவர்கள் என்ன பண்ணு தடை பண்ணுகின்றது. இவர்கள் தீட்டு உள்ளவர்கள் என்று சமுதாயம் பழைய ஏற்பாட்டு காலத்தில் மோசேக்கு ஆண்டவர் நியாயப்பிரமாணத்தை கொடுக்கும் போது இந்த குஷ்டரோகிகள்லாம் என்னென்ன செய்யணும்னு சொல்லி அவர்கள் 7 நாள் காத்திருந்து 7 நாள் அந்த குஷ்டரோகியத்தை குறித்து ஆண்டவர் 7ஆம் அதிகாரம் நினைக்கிறார், அதுல அந்த குஷ்டரோகிகளை குறித்து ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். அப்போ அவர்கள் எங்க வசிப்பார்கள் என்றால் புறம்பே இருப்பார்கள். அல்லேலூயா. இந்த குஷ்டம் என்கிற ஒரு வியாதி தேவனுக்கும் அவனுக்கு தடை. அவர்கள் தூரத்துல நிக்கிறாங்க. இன்னைக்கு நீங்கள நானும் கர்த்தரோடு கூட ஐக்கியத்தில் இருக்கிறோமா, அல்லது நமக்குள்ள ஏதோ ஒரு சுபாவம், நமக்குள்ள ஏதோ ஒரு பாவம், நமக்குள்ள ஏதோ ஒரு காரியம் தடை பண்ணுதா? இன்னைக்கு அதுதான் கர்த்தர் நிதானித்து ஆண்டவர் அறிய சொல்றாரு. அல்லேலூயா. நம்மளுடைய வாழ்க்கையில சில ஆசீர்வாதங்கள் தடைப்பட்டு இருக்குதுன்னா ஏதோ ஒரு காரியம் நம்ம வாழ்க்கையில தடை பண்ணுதா? அது இன்னைக்கு ஆண்டவர் முற்றிலும் நீக்கி போடதான் கர்த்தர் உங்களையே என்னை அழைத்து கொண்டு இருக்கா. அல்லேலூயா. அதுதான் சொல்றாரு. அந்த அடுத்த காரியத்தை வாசிக்கும் போது, இயேசு ஐயரே எங்களுக்கு இறங்கு என்று சத்தமிட்டார்கள். இந்த 2வது காரியம், நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவரை கூப்பிடணும். எந்த அளவுக்கு கூப்பிடணும், பதில் கிடைக்கிற வரைக்கும் விடக்கூடாது. ஆண்டவரே எனக்கு இறங்கும் என்று சொல்லி அவரு என்ன பண்ணோம், அன்னுதினமா ஆண்டவருடைய சமூகத்தில் போய் உட்காந்து கூப்பிடணும். நீங்க நல்லா உங்களுக்கு தெரிஞ்ச வார்த்தை தான் 1 சாமுவேல் 1 அதிகாரத்துல வருஷந்தோறும் போனாங்க. அந்த அம்மா அன்னாள் வருஷந்தோறும் போய் பலிபிடுறாங்க. ஆண்டவருக்காக என்ன செய்யணுமோ எல்லா பலிகளை செலுத்துறாங்க. ஆனாலும் அவளுடைய வாழ்க்கையில என்ன உண்டு, ஒரு ஆசீர்வாதம் இல்லாத ஒரு குறை உண்டு. நீங்க நல்லா அந்த வேதத்தை நல்லா வாசிக்கும் போது, அன்னாள் ஒரு தீர்மானம் பண்ணினாள், பொருத்தனை பண்ணினால்னு வசனம் இருக்குது. என்ன பொருத்தனை? ஆண்டவரே எனக்கு ஒரு ஆண் பிள்ளை கொடுத்தால், அதுதான் முக்கியம். நீங்க நம்ம ஜபங்கள் அப்படி ஆண்டவரோடு கூட பொருத்தனையோடு ஜெபம் பண்ணி பாருங்க, நிச்சயமற்ற பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா. நம்ம ஏதோ ஆலயத்துக்கு வரோம், ஏதோ ஊழியக்காரர் பேசுறாரு, ஏதோ பாடுறாங்க, ஆராதிக்க, எல்லாம் நல்லதுதான். ஆனாலும் அந்த வார்த்தை நம்மளுடைய செவிகளில் போகும்போது அது குடும்பத்தில் வெளிச்சமாக கர்த்தர் நம்ம வைப்பார். இல்ல அந்த வார்த்தைகளை கேட்டுட்டு அந்த மத்தேயு 13 வாசிக்கும் போது அந்த சோதனைக்காரன் வந்து பொல்லாங்கன் வந்து உன் இருதயத்தில் சொல்லுகிற வார்த்தைகளை என்ன பண்ணுவான், இங்கே போட்டுட்டு போயிடுவான். அதுதான் வேதம் சொல்லுது. நீங்கள் அன்னாலை போல வருஷந்தோறும் ஆலயத்துக்கு வரேன், வாரந்தோறும் ஆலயத்துக்கு வரேன், ஆண்டவர் சத்தியத்தை கேட்கிறேன், ஆனா ஒரு விடுதலை இல்லை, கர்ப்பத்தின் கனி இல்லை, வேலை இல்லை, வீடு கட்ட முடியல, என்னுடைய வாழ்க்கையில் ஏதோ ஒன்று தடையா இருக்கிறதா? இங்க உரத்த சத்தத்தோடு எனக்கு பதில் கிடைக்கிற வரைக்கும் நான் விட மாட்டேன் என்று சொல்லி நீங்க ஆவியானவரை சார்ந்து நீங்க ஜெபிக்கும் போது கர்த்தர் எல்லா தடைகளையும் உடைப்பார். அல்லேலூயா. அப்ப பாருங்க, உரத்த சத்தம் இடுறாங்க. ஒரு ஆளு சத்தம் போட்டாலுமே எல்லாம் திரும்பி பார்ப்பாங்க. 10 பேர் கூப்பிடுறான்னா ஆண்டவர் அவருக்கு தெரியும் எந்த அளவுக்கு நம்ம ஆண்டவரோடு முழு இருதயத்தோடு கூப்பிடுறோம், எந்த மனநிலையில ஆண்டவர் கூப்பிடுறோம் தான் ஆண்டவர் அங்க பார்க்கிறாரு. அதனால உரத்த சத்தமிட்டு அவர்கள் கூப்பிட்டார்கள். அவர்களை அவர் பார்த்து நீங்கள் போய் ஆசாரியர்களுக்கு உங்களை காண்பீங்கள் என்றார். அப்ப பாருங்க, 3வது காரியம், ஆசாரியர்கள். உங்களுக்கு ஒரு மேய்ப்பரை வைத்திருக்கிறார், ஒரு சபையை வைத்திருக்கிறார், மூப்பர்களை வைத்திருக்கிறார். என்ன காரியம் நடந்தாலும் எங்க வந்து சொல்லணும், சபையில சொல்லணும், சாட்சி சொல்லணும். சில பேர் சாட்சி சொல்லணும்னு வச்சுக்கலாம், கொஞ்சம் அப்படியே யோசிப்பாங்க, ஐயோ யாருன்னா என்ன சொல்லுவாங்க, ஆண்டவர் இங்க வாசம் பண்ணுகிறார். அல்லேலூயா.
ஆண்டவர் வாசம் பண்ணுங்க. எனக்கு கர்த்தர் நன்மை செய்தபட நான் அவரை பாடுவேன் என்று தாவீது சொல்றாரு. ஆண்டவர் எனக்கு நன்மை செய்தபட அவரை நான் கர்த்தரை துதிப்பேன். சங்கீதம் 105 வாசிக்கும் போது கர்த்தருடைய நாமத்தை நான் துதிப்பேன், கர்த்தருடைய நாமத்தை நான் என்ன பண்ணுவேன், அநேகருக்கு பிரசித்தம் பண்ணுவேன் என்று சொல்றாரு. நம்ம வாழ்க்கையில ஐயோ ஆண்டவருடைய சத்தியத்தை சொல்றதுக்கு கூச்சப்படுறோம், ஆண்டவருடைய சத்தியத்தை சொல்றதுக்கு என்ன பண்றோம், வெக்கப்படுறோம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, நம்ம கர்த்தருக்கு முன்பாக நீங்கள நான் என்ன பண்ண, நமக்கு ஜீவனை கொடுத்திருக்கிறாருங்க. நல்லா யோசித்து திரும்பி பாருங்க, எத்தனை சம்பவங்கள் தேசத்தில் நடக்கிறது, எத்தனை அநியாயங்கள் தேசத்தில் நடக்கிறது, எவ்வளோ காரியங்கள். ஆனாலும் கர்த்தர் உங்களே என்னை இந்த ஆண்டு முடிய கர்த்தர் கிருபை செய்திருக்கிறாரு. அல்லேலூயா. அப்ப பாருங்க, அந்த ஆசாரியர்களை காண்பீங்கள். இது நல்லா வாசிக்கும் போது லேவியர்களும் சொல்றாரு. ஏன் ஆசாரியர்களை காண்பிக்க சொல்றாருன்னா, ஆசாரியர் என்பவன் தேவனுக்கு என்னது, வேலை செய்கிறவர்கள். ஆசாரியர்கள் தேவனோடு கூட சார்ந்து இருக்கிறவர்கள். ஆண்டவர் அதுதான் முன்னிலைமைப்படுத்துறாரு. யாரு முன்னிலைமை, ஊழியக்காரன் ஆண்டவர் அங்க வைக்கிறாரு. நீ போய் ஊழியக்காரன், என் ஊழியக்காரன் ஆசாரியன் காண்பின்றாரு. இன்னைக்கு அநேகர் ஆசாரியுடைய வார்த்தையை அசட்டை பண்றாங்க. ஆசாரிகள் ஊழியக்காரன் என்ன பண்ணுங்க, கேட்காத மாதிரி போறாங்க. ஆண்டவர் அங்க யாரவன், ஆசாரிய யாரு, ஊழியக்காரன் ஆண்டவர் மேன்மைப்படுத்தி வைக்கிறாரு. ஏன்னா எனக்கு ஊழியம் செய்கிறவன் நான் வர்த்திக்க பண்ணுவேன் எசேக்கியேல் சொல்றாரு. அப்போ என்ன காரியம் நடந்தாலும் எங்க சொல்லணும், ஆசாரியருக்கு வெளிப்படுத்துன்றாரு. அவர்கள் அந்த வார்த்தையை கீழ்ப்படிந்து போனது நிமித்தம் அவங்க வாழ்க்கையில அற்புதம் நடந்தது. அல்லேலூயா. அவருக்கு போகும்போதே சுகம் பெற்றார்கள். எதெல்லாம் ஆண்டவருடைய சமூகத்துல மனசுக்குள்ள கேட்கிறீங்களோ அதை கர்த்தர் நிறைவாக்க போகிறார். அந்த ஒரு விசுவாசத்தோடு நீங்க போங்க, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அப்ப பாருங்க, அவர்கள் ஒருவன் தான் ஆரோக்கியமானதை கண்டு திரும்பி வந்து உரத்த சத்தத்தோடு தேவனை மகிமைப்படுத்தினான். அவருடைய பாதத்தருகே முகம் குப்புற விழுந்து அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினான். அவன் சமாரியானா இருந்தான். ஸ்தோத்திரம் செலுத்தணும். சங்கீதம் 50 கடைசி ஸ்தோத்திர பலியிடுவனை மகிமைப்படுத்துகிறான். அந்த மகிமை அவருக்கு மட்டும்தான் செலுத்தணும், அந்த கனத்தை அவருக்கு மட்டும்தான் செலுத்தணும். வேறு எந்த விக்கிரங்களுக்கு மனுஷனுக்கு செலுத்துது அதுங்க. ஏன்னா ஆண்டவர் அது பிரியப்படுகிறார். நான் கர்த்தர், என் துதியை விக்கிரங்களுக்கு கொடேன் என்று ஏசாயா 43 சொல்றாரு. ஆண்டோடைய வைராக்கியம் என்ன பண்ணோம், நம்ம நிக்கணும். ஆண்டவருக்காக வைராக்கியம் நிக்கணும். இன்னைக்கு யாரு எதுக்கு செய்யறாங்க, ஒன்றத்துக்கு உதவாததுகள் செய்யும்போது உனக்காக எனக்காக மரித்த தேவனுக்காக நீங்க நிற்கும் போது கர்த்தர் நிச்சயமா என்ன பண்ணுவாரு, மகிமையான காரியங்களை செய்வார். சங்கீதம் 105 எடுத்து வாசிப்போம். முதல் வசனம். கர்த்தரை துதித்து அவருடைய நாமத்தை பிரஸ்தாபமாக்குங்கள், அவருடைய செய்கைகளை ஜனங்களுக்குள்ளே பிரசித்தப்படுத்துங்கள். அவரை பாடி அவரை கீர்த்தனம் பண்ணுங்கள், அவருடைய அதிசயங்களை எல்லாம் தியானித்து பேசுங்கள். ஆண்டவர் நமக்கு செய்த நன்மைகள், தேவன் செய்த அற்புதங்கள், தேவன் செய்த அடையாளங்கள், எத்தனையோ காரியங்கள் யாருக்கு சொல்லணும், ஜனங்களுக்குள்ள போய் சொல்லணும். ஆண்டவருடைய சத்தியத்தை சொல்லணும். ஆண்டவர் எனக்கு இவ்வளவு அற்புதம் செய்தார், ஆண்டவர் எனக்கு இவ்வளவு அதிசயமான காரியங்களை செய்தார் என்று சொல்லி மற்றவர்களுக்கு ஆண்டவருடைய என்ன பண்ணணும், பிறப்பின் நற்செய்தி மாதத்தில் சொல்லணும். இது வேதம் சொல்லுகிறது. தரித்திரத்துக்கு சுவிசேஷம் சொல்லணும். ஆனா தரித்திரத்துக்கு யாரும் போய் சொல்ல மாட்டேங்கிறாங்க, சபைக்குள்ள தான் சொல்லுங்கிறாங்க. தரித்திரத்துக்கு தான் ஆண்டவர் என்ன உங்களே என்ன வைத்திருக்கிறாரு. நம்மளை சூழ்ந்து இருக்கிற இடத்துல, நம்ம சூழ்ந்து இருக்கிற பட்டணத்துல, கிராமத்துல தரித்திரர்கள் ஏராளம் உண்டு. ஆண்டவரை அறியாதவர்கள் இன்னும் சாபத்தினாலும் பாவத்தினாலும் அக்கிரமத்தினாலும் வாழ்கிறவர்கள் உண்டு. இந்த கிறிஸ்தின் நற்செய்தி பிறப்பின் மாதத்துல நாம சொல்றதுக்கு தான் கர்த்தர் உங்களே என்ன கொண்டு வந்திருக்கிறாரு. அல்லேலூயா. பிரஸ்தாபப்படுத்துவோம், ஆண்டவருக்காக வைராக்கியம் சொல்லணும். அந்த வைராக்கியத்தை தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறாரு. ஏன்னா ஏதோ வந்தோம், வருடந்தோறும் வரோம், வருடந்தோறும் ஜெபிக்கிறோம், வருடந்தோறும் சத்தியத்தை கேட்கிறோம், சாட்சியை கேட்கிறோம். ஆனா நமக்குள்ள கனி இல்லை. நமக்குள்ள என்ன இல்லை, கனி இல்லை. தேவனுடைய சித்தம் இல்லை, தேவனுடைய அபிஷேகம் இல்லை. தேவனை ஏதோ கொண்டு வந்தாரு, ரட்சித்தாரு அப்படின்னு நம்ம இருக்கக்கூடாது. நம்ம பரலோகத்துக்கு போகும்போது வெறுங்கையா போகும்போது தான் கர்த்தர் துக்கப்படுவார். அல்லேலூயா. அந்த பயம் நமக்குள்ள வரணும். நம்ம வெறுங்கையா போயிடக்கூடாது. ஆண்டவரே, நான் என் குடும்பத்துக்காக ஜெபிக்கணும், என் சொந்த பந்தங்களுக்காக ஜெபிக்கணும், என் கொடுக்கப்பட்ட கிராமத்துக்காக ஜெபிக்கணும்னு சொல்லி நீங்க முழங்கால் நின்று ஜெபித்து பாருங்க. கர்த்தர் ஒரு எழுப்புதலை கர்த்தர் உங்க சபை மூலமா செய்ய போகிறாரு. அல்லேலூயா. அப்போ ஆண்டவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தணும், அவரை பாடணும். பாடுங்க, ஆண்டவர் கொடுக்குற வர்றங்களை கிரியை செய்யுங்க. தாளந்து இருக்குது. யாரும் நம்ம வெறுமையான ஆட்கள் இல்லை, எல்லாரும் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள். தேவன் கொடுக்கப்பட்ட அந்த வர்றங்கள் கிரியை செய்யணும். ஆண்டவர்கிட்ட கேட்கும் போது உங்களுடைய இருதயத்திலிருந்து ஒரு என்ன பண்ணணும், ஒரு மகிழ்ச்சி வரும், சந்தோஷம் வரும். நீங்க பாடுங்க.
துக்கத்திலையும் பாடுங்க, சந்தோஷத்திலும் பாடுங்க, இருந்தாலும் சரி இல்லைனாலும் பாடிக்கொண்டே இருங்க. கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்வார். அல்லேலூயா. ஆண்டவர் நம்ம பாடும்போது துதிக்கும் போது எத்தனை சத்துருக்கள் எத்தனை காரியங்கள் வந்தாலும் அதை மாறுதலாய் மாற்றுவார். லூக்கா சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 15, 16, 17. தேவதூதர்கள் அவர்களை விட்டு பரலோகத்துக்கு போன பின்பு மேய்ப்பர்கள் ஒருவரை ஒருவரை நோக்கி நாம் பெத்லகேம் ஊருக்கு போய் நடந்ததாக கர்த்தரால் நமக்கு அறிவிக்கப்பட்ட இந்த காரியத்தை பார்ப்போம் வாருங்கள் என்று சொல்லி தீவிரமாய் வந்து மரியாளையும் யோசேப்பையும் முன்னணியிலே கிடைத்திருக்க பிள்ளையை கண்டார்கள். கண்டு அந்த பிள்ளையை குறித்து தங்களுக்கு சொல்லப்பட்ட சங்கதியை பிரசித்தம் பண்ணினார்கள். ஆமாம், தங்களுக்கு சொல்லப்பட்ட சங்கதியை பிரசித்தம் பண்ணினார்கள். இந்த வேதத்துல அந்த மேய்ப்பர்கள் குறித்து நல்லா தியானம் பண்ணீங்கன்னா, மேய்ப்பர்கள் யாருன்னா அந்த ஆடுகளை காக்கிறவர்கள். அந்த மேய்ப்பினுடைய இருதயம் ஆடுகள் எப்பயுமே ஒரு பட்சமா என்ன பண்ணுவாரு, அவன் பாதுகாக்கிற ஒரு கண்ணு இமை போல பாதுகாக்கிற மேய்ப்பர்கள். அப்போ தேவன் பாருங்க, ஒரு கூட்டத்தை உங்களே என்ன வைத்திருக்கிறாருன்னா, உங்களே என்ன கத்த ஒரு மேய்ப்பனா தான் வைத்திருக்கிறாரு. அல்லேலூயா. ஏன்னா உங்களையும் என்ன தேவன் தெரிந்து கொண்ட நோக்கம், நம்மை கொண்டு சில கூட்டங்களையும் ஆண்டவர் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். இனி வருகின்ற காலம் விதைக்கிற காலம் இல்ல, இனி வருகின்ற காலம் கர்த்தர் சபைகளிலே அறுவடை காலத்தை தேவன் தர போகிறார். அல்லேலூயா. கிறிஸ்தவ சபைகள் நெருக்கத்திலையும் பழுகி பெருக கர்த்தர் வைக்க போறார். அல்லேலூயா. அதுதான் வேதம் சொல்லுகிறது. எவ்வளவு உபத்திரவம் படுறீங்களோ, எவ்வளவு நெருக்கம் வருதோ, எல்லாவற்றுக்கும் பலன் என்னன்னா பழுகி பெருக வைக்க போகிறார். அல்லேலூயா. உங்களுடைய ஆசீர்வாதத்தை பழுகி வைக்க போகிறார். உங்களுடைய குடும்பத்திலையும் சரி எல்லாவற்றிலும் தேவன் என்ன பண்ணார், வர்த்திக்க செய்ய போகிறார். அதான் உண்மை. அப்போ இந்த மேய்ப்பர்கள் பாருங்க, தான் நடந்ததாக கர்த்தரால் நமக்கு அறிவிக்கப்பட்ட இந்த காரியத்தை பார்ப்போம் வாருங்கள் என்றார். அப்ப பாருங்க, ஆண்டவர் ஏதோ ஒரு தேவைக்காக அவருடைய திட்டத்துக்காக இவர்களை முன்குறிக்கும் போது அந்த மேய்ப்பர்கள் விட்டுறல. இன்னைக்கு நம்ம சபையில ஒரு கூட்டம் இருக்குதுன்னு சொல்லுங்களேன், எத்தனையோ சாக்கு போக்கு சொல்லுவாங்க. அப்ப பாருங்க, ஏதாவது ஒரு சாக்கு போக்கு, ஏதோ டிராக்ஸ் ஒழுங்கு கொடுக்கணும், ஏதோ ஒரு சாக்கு போக்கு, சபையில ஒரு கூட்டத்தை ஆயத்தம் பண்ணுங்க, சாக்கு போக்கு, ஏதோ ஒரு காரியத்தை செய்ய. ஆனா அந்த மேய்ப்பர்கள் பாருங்க, அவர்களுக்கு தேவன் அவர்களுக்கு சொல்லப்பட்டது என்ன பண்ணாங்க, அவர்களை போய் பார்த்து அவர்களை கண்டு தீவிரமாய் வந்தார்களாம். ஏன் தீவிரமா பண்ணா, ஆண்டவரை நாங்க பார்த்தோம், தேவன் வேதத்துல சொல்லப்பட்ட அந்த குழந்தையை பார்த்தோம், மரியாதை பார்த்தோம், யோசேப்பை பார்த்தோம், எல்லாரையும் பார்த்தோம், அவர் தான் உன்னதமான குமார் என்று இவர்கள் தீவிரமா போய் நமக்கு தெரிஞ்சவங்க தெரியாதவங்க ரட்சிக்கப்பட்டவங்க படாதவங்க என்ன பண்றான், பிரசித்தம் பண்ணினான். அல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில் அப்படி ஒரு தீர்மானம் வரணும். ஆண்டவரே, எனக்கு கொடுக்கப்பட்ட அந்த வருஷத்துல வருகின்ற நாட்களில் என்னை கொண்டு என்ன செய்ய போறீங்க, நானும் தீவிரமாய் போனான்னு சொல்லி நீங்க ஜெபம் பண்ணி பாருங்க. உங்களை கொண்டு கர்த்தர் அசாதாரணமாக பெரிய காரியங்களை செய்ய வல்லவரா இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப பாருங்க, அடுத்தது அதிலே சொல்றாரு, மேய்ப்பராலே தங்கள் சொல்லப்பட்டதை கேட்ட யாவரும் அவரை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள். யாரை குறித்து? இயேசு கிறிஸ்து அந்த குழந்தை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள். ஏன்னா இவங்க போய் சத்தியத்தை சத்தியமா போதிக்கிறாங்க. நாங்க பார்த்தோம், எங்களுக்கு தேவதூதன் வந்தாரு, தேவதூதன் வந்து எங்களுக்கு எல்லாவற்றையும் சொன்னாரு, அவர் சொன்ன வார்த்தையை விசுவாசித்து போனோம். ஆனால் அந்த பெத்லகேம் ஊரில் பார்த்தோம், அந்த குழந்தை வந்து அவரே மேசியா, அவரே மீட்பர் என்று சொல்லி. உண்மையுமே அந்த மேய்ப்பர்கள் அவர்கள் யூதர்களாக இருந்திருக்கலாம், அல்லது எத்தோ ஒரு கோத்திரத்தில் இருந்திருக்கலாம், அவர்களுக்கு அந்த பாரம்பரிய நியாயப்பிரமாண புஸ்தகத்தை அறிந்தவர்களாக இருக்கலாம். அதனால கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பி அவருடைய பிறப்பின் என்ன பண்றாரு, வெளிப்படுத்துகிறாரு. அல்லேலூயா. இன்னைக்கு உங்களுக்கு என்னைக்கு ஆண்டவர் கொடுக்கிற காரியம் என்னன்னா, இந்த பிறப்பின் நற்செய்தி நாளிலே நம்ம வாழ்க்கையில, நம்ம குடும்பத்துல, இல்லை நம்மளுடைய சபையில இன்னும் தேவனு அறிந்து அறியாமல் வாழ்ந்து உன்னை கீழ்ப்படியாது இருப்பார்களானால் இந்த நாளிலே ஆண்டவர் நம்ம உள்ளத்துல வரும்படியாக ஒப்பு கொடுக்கணும். அல்லேலூயா. நம்மை நாமே பரிசோதித்து பார்க்கணும். செப்பனியா 2ஆம் அதிகாரம் 1-2. விருப்பப்படாத ஜாதியே கட்டளை பிறக்கும் முன்னும் பதரை போல நாள் பறந்து போகும் முன்னும் கர்த்தருடைய உக்கிர கோபம் உங்கள் மேல் இறங்கும் முன்னும் கர்த்தருடைய கோபத்தினால் உங்கள் மேல் வரும் முன்னும் நீங்கள் உங்களை உய்த்து ஆராய்ந்து சோதியுங்கள். ஆமென். அப்போ ஆண்டவர் நமக்கு இந்த புதிய வருஷத்துக்குள்ள நம்ம போக போறோம், சோதித்து பார்க்க சொல்றாரு. வேற ஒண்ணும் இல்ல, நம்மை நாமே சோதித்து பார்க்க சொல்றாரு.
ஒருவேளை மனசுக்குள்ள நம்ம சில காரியங்கள் கர்த்தருக்கு பிரியம் இல்லாமல் அந்த ரங்கத்தில் என்ன பண்ணுவோம், தேவனுக்கு பிரியமில்லாத மனுஷர்களுக்கு முதலிடம் கொடுத்திருக்கலாம், அல்ல உலகத்துக்கு முதலிடம் கொடுத்திருக்கலாம், இல்ல உலகத்தினுடைய ஆட்களுக்கு முதலிடம் கொடுத்திருக்கலாம். ஆனாலும் வேதம் சொல்லுகிறது, நீங்கள் உங்களை என்ன பண்ணோம், ஆராய்ந்து சோதித்து பார்க்க சொல்றாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆராய்ந்து சோதித்து பாருங்க. நம்ம ஆண்டவரை விட்டு எதுல விலகி போயிருக்கிறோம்? ஜபத்துல விலகி போயிருக்கலாம், வேத வசனத்துல விலகி போயிருக்கலாம், ஒரு ஐக்கியத்தில் விலகி போயிருக்கலாம், அல்லது தேவனுக்கு பிரியமில்லாத உலகத்தோடு நம்ம இணைஞ்சிருக்கலாம். ஆனாலும் ஆவியானவர் இந்த நாளிலே உங்களுக்கு எனக்கும் கொடுக்கிற வார்த்தை என்னன்னா, நீங்கள் சோதித்து பார்க்க சொல்ல முடியாய் இந்த வசனம் சொல்கிறது. அதுதான் சொல்றது, உங்களை உய்ந்து ஆராய்ந்து சோதித்து அறியுங்கள், தேசத்துள்ள எல்லா சிறுமியானவர்களே, கர்த்தருடைய நியாயத்தை நடப்பிக்கிறவர்களே, அவரை தேடுங்கள், நீதியை தேடுங்கள், மனத்தாழ்மை தேடுங்கள், அப்போது ஒருவேளை கர்த்தருடைய கோபத்தின் நாளில் மறைக்கப்படுவீர்கள். அப்போ நம்ம வாழ்க்கையில குறைவு வந்திருக்கலாம், ஒரு குறைவோடு வாழ்ந்திருக்கலாம், ஏதோ ஒரு சம்பவம் நடக்காத இருக்கலாம், ஒரு சமாதானம் இல்லாத இருந்திருக்கலாம். இங்கே வேதம் சொல்லுகிறது, நீங்க குறை ஒன்றும் இல்லை என்று தேவன் சொன்ன வார்த்தையின்படி முதலாவது தேடுங்க. உங்க வாழ்க்கையில கர்த்தருடைய வார்த்தையை தேடுங்க. அதான் சொல்றாரு, அவரை தேடுங்கள், நீதியை தேடுங்கள், மனத்தாழ்மை தேடுங்கள், அப்போது ஒருவேளை கர்த்தருடைய கோபத்தின் நாளிலே மறைக்கப்படுவீர்கள். என கர்த்தர் மன்னிக்கிறவர். அல்லேலூயா. அப்போ என் வாழ்க்கையில குறைவு, ஆண்டவரே என் வாழ்க்கையில ஒரு திருப்தியே இல்லை அப்படின்னா இதுதான் சொல்றாரு, நம்ம சோதித்து பார்க்கணும். நல்லா சோதித்து பாருங்க, வேற ஒன்றும் ஆண்டவரை எச்சரிக்கல, சோதித்து பாருங்க. இந்த வருஷத்துல நான் ஏதாவது ஆண்டவரே உமக்காக செய்யணும், இந்த வருகின்ற வருஷத்துல நான் ஏதாவது உமக்காக வாழணும் அப்படின்னு சொல்லி ஒரு வேளை நம்ம வாழ்க்கையிலே ஆண்டவர் நம்ம கொஞ்சம் விட்டு விடுவார். ஏன் விட்டு விடுறா? நம்மை பரிசோதிக்குதான் ஆண்டவர் அனுமதிப்பார், தவிர மற்றபடி அழிப்பதுக்கு தேவனுடைய சித்தம் அல்ல. அவர் நமக்காக ஜீவனையே கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அப்ப அந்த தாழ்மையை தேடணும், நம்ம விட்டு இறங்கணும், விட வேண்டியதா விட்டுறணும். ஆண்டவர் எல்லாரையும் தெரிஞ்சு கொண்டாரு. ஆனா ஒரு கிராமத்துக்கு போகும்போது சகேயு என்ற ஒரு மனுஷனை பார்க்கும்போது சொல்றாரு, இன்னைக்கு உங்க வீட்டுல தங்கணுமான்றாரு. அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் நம்ம வீட்டுல அவரே சொல்லணும், இன்னைக்கு நம்ம வீட்டுக்குள்ள சமாதானம் இல்லை, ஒரு ஆசீர்வாதம் இல்லை. அப்ப நீங்க என்ன பண்ண, சகேயு பாருங்க, அவங்க சொல்லல ஆண்டவர் என் வீட்டுக்கு வரணும்னு சொல்ல, அவன் பெரிய பணக்காரன் தலைவன். ஆனால் ஆண்டவருக்கு தெரியும் இவன் வீட்டுக்கு இன்னைக்கு தங்க வேண்டும் சொல்லும்போது கர்த்தர் போகிறாரு. அல்லேலூயா. அதே போல இன்னைக்கு ஒரு முடிவோடு இருங்க, ஆண்டவரே எனக்கு தெரியாது, இந்த நாட்களில் புதிய வருஷத்துக்குள்ள இந்த நாளில் என் வீட்டுக்குள்ள நீங்க வரணும் ஆண்டவர்னு சொல்லி நீங்க ஜெபம் பண்ணி பாருங்க, கர்த்தர் கேட்பார். அதே லூக்கால வாசிக்கும் போது ஆண்டவர் அந்த எமாவூர் சீசர்களோடு போகும்போது அவர்கள் வருந்தி கேட்டுக்கொண்டார்கள், இயேசுவை வருந்தி கேட்டுக்கொண்டார்கள். நல்லா யோசித்து பாருங்க, ஆண்டவரே பொழுது போயிடுச்சு, ஆண்டவரே எங்க வீட்டுக்குள்ள வாங்க சீசர்கள் சொன்ன. நீங்க ஆண்டவரை நம்ம எல்லாம் வெளியே தான் வைக்கிறோம், வருந்தி கேட்கணும், ஆண்டவரே நீங்க வந்தாதான் ஒரு சமாதானம் இருக்கு, நீங்க வந்தாதான் ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும். அந்த சீசர்கள் என்ன பண்றாங்க, ஆண்டவரே எங்க வீட்டுக்குள்ள தங்கும் ஆண்டவரே பொழுது போயிடு. அப்ப கர்த்தர் அதையும் கேட்கிறாரு, இன்னைக்கு உங்க வீட்டிலையும் என் வீட்டுல ஆண்டவர் வரணும்னா முதல்ல சீசர்களை போல கேளுங்க, ஆண்டவரே இந்த வருஷத்துல நான் குறைவா காணப்பட்டதான் நிறைவாக்க ஆண்டவரே. அதுதான் 1 Corinthians 6 சொல்றாரு, நிறைவானவர் வருகின்ற போது குறைவானது வெளியே போயிடும். அல்லேலூயா. உன் வாழ்க்கையில எதெல்லாம் குறைவு அதையோ அது ஆண்டவர் இந்த நாட்களில நிறைவாக்க அவருக்கு பிரியப்படுகிறார். அப்ப பாருங்க, அந்த சகேயுடைய வாழ்க்கையில அந்த குறைவு எப்படின்னா, அவன் நல்லா ஆசீர்வதிக்கப்பட்டவன், அவனுக்கு ஒரு குறைவும் இல்லை, ஆனா உள்ள ரட்சிப்பு இல்லை, உள்ள சமாதானம் இல்லை, அந்த குடும்பத்துல ஏதோ ஒரு சாபம் இருந்திருக்குது. ஆனாலும் ஆண்டவருக்கு தெரியும், இந்த மனுஷனை பிடிச்சா தெரியும், அதனால்தான் அவரே சொல்ல, நீ கீழே வாப்பான்றாரு, அந்த காட்டத்தை மரத்தை விட்டு கீழே இறங்கி வான்றாரு. அவன் இறங்கி வரான், ஆனாலும் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போது தான் ஆசீர்வாதம் வரும். கர்த்தருடைய வார்த்தைக்கு நீங்களே நான் சென்றாதான் இந்த புதிய வருஷத்துல பல விதமான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும். உடனே அவன் சொல்றான், ஆண்டவர்கிட்ட போய் இவன் பாவத்தெல்லாம் சொல்லலை. நல்லா யோசித்து பாருங்க, லூக்கா 19 நினைக்கிறேன், அதுல பாவத்துல அவன் சொல்லலை. அவர் சொல்றாரு, உன்னை பேர் சொல்லி அடைத்த தேவன் கீழே வான்றாரு. அவன் பேர் அவரையும் அறிந்திருக்கிறாரு, உங்க பேரு என் பேரு கர்த்தர் அறிந்திருக்கிறாரு. அல்லேலூயா. உலகத்தில் 800 கோடி மக்கள் என்றாங்க, 800 கோடி மக்கள்ல அப்படின்னு கணக்கு போட்டாலும் ஒரு 200 கோடி மக்கள் கிறிஸ்தவங்களும் வையுங்களேன். ஆனால் அந்த 200 கோடி மக்கள்ல இந்தியா தேசத்துல உங்களே என்ன முன்குறித்து பேர் சொல்லி அழைச்சிருக்கிறார்னா அவர் எப்படிப்பட்ட ஒரு நல்ல தகப்பனா இருப்பாரு. அல்லேலூயா. அப்ப பாருங்க, ஆண்டவர் பேர் சொல்லி அடைத்த உடனே அவனுக்குள்ள ஒரு ஆச்சரியம் வந்திருக்கும்,
என்னடா இவ்வளவு ஜனங்க இருக்காங்க, சீசர் இருக்காங்க, திரளான ஜனங்க, இவன் எங்க இருக்கான்? காட்டத்தி மரத்துல இருக்கான். அவர் எப்படியாவது பார்க்கணும்ட்டு ஒரு ஆர்வம், ஒரு வாஞ்ச. நீ வாஞ்சோடு கர்த்தருடைய சமூகத்தை தேடணும். அவனுக்கு போய் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா நல்ல செல்வந்தன், அந்த கிராமத்துல நல்ல வட்டி கொடுத்து நல்லா சம்பாதித்தவன். ஆனா வீட்டுக்குள்ள அவன் வாழ்க்கையில ஒரு சாபம். ஆண்டவருக்கு தெரியும், இவனை தொட்டனா எல்லாமே தெரியணும். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில இறங்கணும், தாழ்மையை அணிந்து கொள்ளணும். ஆண்டவருடைய வார்த்தையை விட்டு அவன் இறங்கி வந்தது நிமித்தம் சொல்றாரு, உன் வீட்டுக்கு நான் வந்து தங்கணுன்றாரு. அல்லேலூயா. எத்தனை பிள்ளைகளுடைய வாழ்க்கையில உன் வீட்டுக்குள்ள இயேசு வரணும். அல்லேலூயா. உன் வாழ்க்கையில கர்த்தர் நிச்சயமா இந்த நாட்களில் பெரிய காரியங்களை செய்யதான் ஆண்டவர் விரும்புகிறாரு. அப்ப பாருங்க, அந்த வீட்டுக்குள்ள போன உடனே ஆண்டவர் போய் எல்லாத்தையும் சொல்லல, தம்பி நீ இவ்வளவு வட்டி வாங்கிட்டா அது வாங்கிட்ட. ஆண்டவர் குற்றப்படுத்துகிற தேவன் இல்ல. நீ இவ்வளவு பாவம் பண்ணிட்டா, இவ்வளவு சாபம் பண்ணிட்டா, அக்கிரமம் பண்ணிட்டா, மனுஷர்கள் தான் சொல்லுவாங்க. தேவன் எப்பயுமே குற்றப்படுத்துகிற தேவன். அந்த பாவம் தேவனுக்கும் நமக்குள்ள உறவு. ஆனா அது அருவருக்கு தான் கர்த்தர் விரும்புகிறார். பிசாசு தான் குற்றப்படுத்துவான். நீ எப்படி ஜெபிக்கிற, நீ எப்படி வேதத்தை வாசிக்கிற, நீ எப்படி சபைக்கு போற, நீ இந்த காரியம் பண்ணிட்டியா, இது அவன் குற்றப்படுத்துகிற ஆளு. ஆனா கர்த்தர் ஒரு நாளும், ஏன்னா நம்ம பாவத்தை முதுகுக்கு பின்னாலே எரிந்து விட்டார், அவர் ஆழ்கடலிலே எரிந்து விட்டார். ஒரு நாளும் தேவன் நம்மளுடைய பாவத்தை முன்னாடி கொண்டு வந்து வைக்க மாட்டார், கண்டித்து உணர்த்துவார். அவர் கண்டிப்பார், அவள் தான் தம்பி இதை செய்யாத. அப்ப பாருங்க, அந்த சகேயுடைய வாழ்க்கையில அவன் ஆண்டவருக்கு இடம் கொடுத்தது நிமித்தம், ஆண்டவர் அந்த வீட்டுக்குள்ள போனது நிமித்தம், அவனுக்குள்ள அந்த குற்ற உணர்வு எல்லாம் வெளியே. ஆண்டவரே நான் 4 தனியா கொடுத்துட்றேன், யார் யாருக்கிட்ட வாங்கணும் எல்லாருக்கும் நான் திரும்பி, அவனே தான் சொல்றான், அறிக்கையிடுறான். நம்ம வாழ்க்கையிலும் அப்படிதான் அறிக்கை இடணும். நீதிமன்றத்தில் சொல்றாரு, தன் பாவத்தை மறைக்கிறவன் வாழவடைய மாட்டான். அந்த பாவம் தான் அந்த தூரத்தில் நிக்க வைக்குது. அந்த 9 பேர் ஏன் ஆண்டவர்கிட்ட திரும்பி வராத வைக்க காரணம், அவன் இன்னும் உலகத்தோடும் உலக பழக்கத்தோடு இருக்கிறது நிமித்தம் அவனால விட முடியல. அந்த பாவம் அவனை தடை பண்ணுது. அதனால தான் அந்த 9 பேர் காணாம போறான். இன்னைக்கு சபையில எத்தனை திருச்சபைகள் வராங்க, சுகம் பெறாங்க, விடுதலை பெறாங்க, சமாதானம் பெறாங்க, ஆசீர்வாதத்தை பெறாங்க. ஆண்டவர்கிட்ட என்ன பண்றாங்க, கொஞ்சம் நன்மைகள் பெற்ற பிறகு மறந்து போறாங்க. கர்த்தர் உங்களே என்ன அப்படி வைக்கல, அவருக்கு நீங்களும் நான் நன்றி உள்ளவர்களாக இருக்கதான் கர்த்தர் விரும்புகிறாரு. அல்லேலூயா. அப்ப பாருங்க, இந்த சகேயு குடும்பத்தை வீட்டுக்குள்ள போனோன்னு சொல்றாரு, இவனும் ஆபிரகாமுடைய சந்ததி. அல்லேலூயா. இன்னைக்கு நீங்களும் நான் ஆபிரகாமுடைய சந்ததியா இருக்குன்னா என்ன காரணம், அவர் நம்ம மேல வைத்த இரக்கம், நம்ம மேல வைத்த அவரு கிருபை. அதனால தான் இன்னைக்கு ஆண்டவரை நம்ம மகிமையாய் மகிமைப்படுத்தி கொண்டிருக்கோம். இன்னும் நம்ம மகிமைப்படுத்த போகிறோம். நம்ம இந்த வந்த வருஷங்களை பார்க்கல, வருகின்ற வருஷத்துல இன்னும் நீங்க நல்லா ஜெபிக்க போறீங்க, நல்ல அபிஷேகத்தை பார்க்க போறீங்க, நல்ல தரிசனங்களை பார்க்க போறீங்க. சபையில பெரிய ஒரு எழுப்புதலை கர்த்தர் தர போகிறார். அது சிறிய சபை பெரிய சபை இல்ல, அவருக்கு தேவை சபைக்குள்ள ஆத்துமாக்கள் வேணும், ஆடுகள் வேணும். அவர் தமக்கு என்ன பண்ணுவாரு, தம்முடைய தூதர்களை அனுப்பி திரளான ஜனங்களை சேர்க்க போகிறார். ஏன்னா ஆண்டவர் வரப்போகிறார். சபை அவருக்குரியது. அல்லேலூயா. கட்டடம் இல்லை, கட்டட சபை இல்லை, நாம தான் சபை, அவருக்கு வேண்டும். ஏன்னா இந்த கூட்டத்தை கொண்டுதான் கர்த்தர் என்ன பண்றாரு, பெரிய ரட்சிப்பை கட்டளையிடுவார். அப்போ நம்முடைய வாழ்க்கையில மகிமைப்படுத்தும், வேற ஒண்ணும் வேணாம். என்ன நடந்தாலும் அவர் தான், எது நடந்தாலும் அவர் தான் செய்ய போகிறார். அதுதான் ரோமர்ல சொல்றாரு, அன்றைய தேவனிடத்தில் அன்பு கூறல சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது. நீங்க ஆண்டவர்கிட்ட அன்பு கூறும், அவர்கிட்ட அன்பு வைக்கும் போது இன்னும் அதிகமான காரியங்களை ஆண்டவர் செய்வார். அப்பதான் இடையில தேவையில்லாத ஆட்கள், தேவையில்லாத பிரச்சனை, தேவையில்லாத அது பார்க்காதீங்க. ஆண்டவர் மட்டும் பார்த்து போய்கொண்டே இருங்க, கர்த்தர் செய்வார். உங்க விசுவாசம் அப்படி இருக்கணும். இந்த மேய்ப்பருடைய வாழ்க்கையில என்ன விசுவாசம், அவங்க தூதன் சொன்னா கீழ்ப்படிஞ்சான், போனான், பார்த்தான், பிரசித்தம் பண்ணான், அதான் வேலை. அந்த பிரசங்கம் அவனுடைய வாழ்க்கையில பிரசங்கம்லாம் ஒன்றும் பண்ணல, அங்க பார்த்ததை கண்டு பிரசித்தப்படுத்துறான். அப்போ அந்த ஆழமான அந்த சத்தியத்தை நீங்க பாருங்க. அப்போ மரியாள் இந்த வீட்டுக்குள்ளே தேவதூதன் வர்றான். உன் வீட்டுக்குள்ள தேவதூதன் வரனா ஆண்டவரோடு ஐக்கியம் இருந்தா தான் வர முடியும். அந்த அம்மாக்குள்ள பரிசுத்தம் இருந்தது, அர்ப்பணிப்பு இருந்தது, தியாகம் இருந்தது. அதெல்லாம் நம்ம ஆழமா தியானிக்கணும். நம்ம புறஜாதிகள் மத்தியில் உங்களை உடன்படிக்கையாக ஒளியாக வைக்கத்தான் கர்த்தர் தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. ஏதோ 10ஓடு 11 வாழ்ந்து சாகணும் போகணும்னு நம்ம விருப்பம் இல்லை. நம்முடைய ஆத்மாவுக்குள்ள என்ன இருங்க, ஒரு பாரம் வரணும். நம்மளுடைய எண்ணங்கள்லாம் பாரம் வரணும். ஏன்னா கர்த்தருடைய வருகை சமீபமா வருது. எது எங்க என்ன சம்பவிக்குன்னு தெரியாது. ஆனாலும் ஆவிக்குள்ள இருக்க உங்களுக்கு ஆவியான உணர்த்துவாரு. ஜெபிக்கும் போது ஜெபிக்கணும், துதிக்கும் போது துதிக்கணும். அதுதான் கர்த்தர் நம்ம நடத்த போகிற வருஷங்கள் வித்தியாசமா இருக்க போகுது. அல்லேலூயா. அப்போ நிச்சயமாய் 10 குஷ்டரோகில சுகம் பெற்றாலும் 9 பேர் மறந்து போனார்கள்.
அந்த 9 பேர் எப்படி மறந்து போனவர்களோ அதே போல நீங்களும் நானும் இருக்கக்கூடாதுன்னு தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அந்த ஒருவன் மாத்திரம் கர்த்தரை மகிமைப்படுத்தும் போது ஆண்டவருக்கு ஒரு ஆத்மா போதும். சமாரிய ஸ்திரியை தேடிக்கும் போனாரு. அந்த ஒரு அம்மா மூலியம் அந்த கிராமமே ரட்சிக்கப்பட்டது. அல்லேலூயா. ஒரு ஆத்மா போதும். உங்களை கொண்டு ஆண்டவர் உங்களை எந்த இடத்துல வச்சிருக்கோ அங்க கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். இதுதான் உண்மை. ஆண்டவருக்கு திரளான கூட்டம் எதிர்பார்க்க மாட்டாரு. நல்லா புரிஞ்சுங்கன்னா அவருடைய ஊழியத்துல பாத்தீங்கன்னா திரளான கூட்டத்தை ஆண்டவர் எங்க அற்புதம் அதிசயம் பண்ண மாட்டாரு. ஒரு ஆத்மா தொட்டாருன்னா அந்த கிராமம் ரட்சிக்கப்படும். ஒரு ஆத்மா கர்த்தருக்கு இருந்தா போதும். இந்த வருகின்ற வருஷத்துல நீங்க ஆண்டவருக்காக நிற்கும் போது கர்த்தர் உங்களுக்காக எழும்பி பெரிய காரியங்களை செய்வாராக. ஆமென்.